ராபர்ட் சிங்க்ளேயர். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ராபர்ட் சிங்க்ளேயர். இவருடைய காலம் 1883 முதல் 1946 முடிய. இவருடைய நாடு ஸ்காட்லாந்து. இவருடைய தரிசன பூமி இந்தியா. ஸ்காட்லாந்து நாடு அநேக மிஷனரிகளை இவ்வுலகத்திற்கு வழங்கியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களில் ஒருவர்தான் இந்த சிங்க்ளேயர். தந்தை ஒரு கல்தச்சர். இவருடைய குடும்பம் இறைப்பற்றுடன் வாழ்ந்து வந்த நல்லதொரு குடும்பம். ராபர்ட் இளைஞராக இருக்கும் போது தந்தை காலமாகிவிட்டார். எனவே 14 வயது முதல் 17 வயது வரை கொல்லப்பணி செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பான பணிக்கு அவர் தள்ளப்பட்டார். கொல்லப்பணி செய்யும் போது ஆலய காரியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். 2 ஆண்டுகள் வேத பாட கல்வி நிலையத்தில் கல்வி கற்றார். ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்த இவர் இந்தியாவில் பணியாற்றும் வாய்ப்பை நாடினார். இந்திய மக்கள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டார். 1909 ஆண்டு தென்னிந்தியாவில் நாகர்கோவில் என்ற பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்தார். 1910 எலிசபெத் ஸ்மித் அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். 1919 ஆண்டு மார்த்தாண்டம் என்ற பகுதியில் தலைமை பொறுப்பை ஏற்றார். தி லண்டன் மிஷனரி சொசைட்டி LMS என்ற ஊழியத்தின் மூலம் மாபெரும் திட்டங்களை எல்லாம் இவர் செயல்படுத்தினார். ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களுக்குமான பாடசாலைகளையும் உருவாக்கினார். தையல் கூடங்களை உருவாக்கினார். ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை ஆரம்பித்தார். 1932 மாணவர்கள் தங்கி பயில விடுதி ஒன்றையும் கட்டினார். கிறிஸ்தவ மக்களுக்காக கல்லறை தோட்டம் ஒன்றையும் ஏற்படுத்தினார். ராபர்ட் சிங்க்ளேயர் ஒரு சிறந்த சிற்பி. கலையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். 1924 முதல் 1933 வரை உள்ள இந்த காலகட்டத்தில் அவரால் கட்டப்பட்ட எழில் மார்த்தாண்டம் ஆலயமே இதற்கு சான்றாக இருக்கின்றது. மக்களின் நண்பராகவும் அவர்களின் ஆவிக்குரிய தகப்பனாகவும் விளங்கிய சிங்க்ளேயர் தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை சீரும் சிறப்புடன் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வுக்கு பின்னும் பேசும்படியான செயல்களை செய்கின்றீர்களா? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராபர்ட் சிங்க்ளேயர் மகத்தான பணிகளை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தனை போற்றுதற்குரியது. தன் இளம் வயதிலேயே தகப்பனை இழந்தவர், தான் வேலை செய்துதான் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட நிலையிலும் கல்விகளை கற்றுக்கொண்டார். மிகுந்த பிரயாசத்திற்கு பின்பு ஊழியத்தின் பாதையிலே அடியெடுத்து வைத்தார். ஊழியத்தின் பாதையிலும் அவர் செய்த காரியம் இன்றளவும் நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மகிமையும் மகத்துவமும் கர்த்தருக்கு உண்டாக்கினதாக இருக்கிறது என்று சொன்னார் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுமையான ஒரு கட்டமைப்பை, ஆலயம், கல்விக்கூடங்கள், பெண்கள் விடுதிகள், ஆண்கள் விடுதிகள், இப்படியாக தொழில் பயிற்சிகள் கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள், இது போன்ற பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக முழுமையான அவருடைய பணி நிறைவு என்று சொன்னார் அது போற்றுதற்குரியது. எவ்வளவு வர்ணித்தாலும் அது மிகையாகாது. ஆனால் இன்று நம்முடைய நிலையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதை பராமரித்து இவைகளில் ஏதாவது ஒன்றையாவது சீரும் சிறப்புமாக செய்தாலே அது தேவனுக்கு மகிமையும் மகத்துவமாக இருக்கும் என்றால் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் புதிதாக உருவாக்கப்பட்டிருப்பதை பாதுகாத்து
அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமும் தேவனுடைய சித்தமும் சிதைந்து போகாத வண்ணத்திலே அதை வழிநடத்தினாலே பெரிய காரியங்களை நாம் சாதித்து விடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராபர்ட் சிங்க்லேயர் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டது போல நாமும் அப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தருடைய அழைப்பை ஏற்று சீரும் சிறப்புமாக செய்வோம். தேசத்தை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 32 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரம், கொலோசையர் 2 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.